இவ்வளோ நேரம்லாம் நான் ப்ராக்டிஸ் 10 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், 12 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸஸ் இருந்திருக்கா? அது ஹேப்பன்ஸ் அ லாட். நம்ம வந்து இப்போது சித்ராக்கா கிட்ட கற்றுக்கும் போதெல்லாம் காலையில் போனால் சம்டைம்ஸ் த கிளாஸ் வில் ஸ்டார்ட் அட் 7:30 இந்த மார்னிங் அண்ட் ஆல். 7 மணிக்குலேருந்து மத்தியானம் வரைக்கும் குரூப்போட ப்ராக்டிஸ் போயிட்டே இருக்கும். தென் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோலோ ப்ராக்டிஸ் இருக்குன்னா சோலோ ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் டைம் இன்டு டான்ஸ் அப்படின்னா ஆல் தி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் லைக் தட். நான் வந்து இனிஷியலி 3 குழந்தைங்களை வச்சுட்டு தான் ஆரம்பித்தேன். அப்போ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும்போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியலை அப்படின்றது புரியல வந்து. தென் ஐ டிட் மை பிஜி இன் பரதநாட்டியம். இந்த போஸ் நல்லாயிருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது I have long hands, but some kids will have shorter hands. So this pose might not look nice. சிலவங்களுக்கு வந்து இப்படி தான் வைக்க முடியுமே கையை. So I cannot tell them push it like this. So you have to do only. So the aesthetics changes. If the kid is having only this short hand, how is it looking? Yeah. இதெல்லாம் வந்து நம்ம 1-to-1 பார்த்தா தானே தெரியும். ஆக்டிங் ப்ராஜெக்ட் புதுசு வரும்போது இது பண்ணவா அது பண்ணவா அப்படின்றது. ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து எடுத்துக்கவே இல்லை. அப்படின்னா ஐ வுட் ஹவ் ஸ்டாப்ட் டான்சிங் அண்ட் கம்ப்ளீட்லி ஓன்லி ஆக்டிங். அண்ட் இப்போ வந்து ஐ டோல்ட் யூ நோ ஐ எக்ஸ்பேண்டட் த கிளாஸ் அப்படின்னா கூட ஐ எம் டேக்கிங் அ ரீசனபிள் ஃபீ. 3 இயர்ஸில் அரங்கேற்றம் பண்ணணும், அதுக்கு நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். ஆர் சிலங்க பூஜை யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டூ ஆஃப்டர் 1 இயர். அப்படி அது அந்த 1 இயரில் சிலங்க பூஜை பண்ணுறதுன்றதே ஐ டோன்ட் நோ. நோ கமெண்ட்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி ஃபுல் டைமாக இது ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் சஃபர் பண்ணுறாங்க தெரியும். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பேஷன் தட் இந்த ஆர்ட் ஃபார்ம் அது முன்னாடி போகிறது அந்த பேஷன்னால மட்டும்தான். பட் ஃபினான்ஷியலி 100% இட்ஸ் நாட் அ ரிவார்டிங் ப்ரொஃபஷன். நான் வந்து ஆக்டிங்கும் பேரலி கொண்டு போகிறதுனால ஐ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் அன் இஷ்யூ. மிஸ் வாவ் தமிழா நேயர்களுக்கு வணக்கம். இந்த டிஸ்கஷனுக்கு we have a very beautiful guest, dancer, actor சிந்து ஷா மேம். வணக்கம் மேம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். You look so beautiful, very beautiful. Thank you. Yes. இப்போ சொன்ன மாதிரி டான்ஸ் ஆக்டிங் ரொம்ப வருஷமாவே இதை நீங்க பண்ணி பார்த்துருக்கோம். உங்களை நீங்க எப்படி டிஃபைன் பண்ணணும்னு ஆசைப்படுவீங்க மேம்? as a dancer or as an actor? as an artist. அதுல எல்லாமே வரும். ஆமா, ஆல் இன்க்ளூசிவ். ஏன்னா ரெண்டும் பிரிச்சுக்க முடியாதுன்றது என்னோட ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். ஆல் த்ரூ தி இயர்ஸ் வாட் ஐ ஹவ் அண்டர்ஸ்டுட் இஸ் டான்ஸ்லேயும் அபிநயம் இருக்குது. அதே மாதிரி அதுதான் நம்ம ஆக்டிங்கில் பண்ணுறோம். அண்ட் நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சீரியஸாக அப்ரோச் பண்ணும்போது இன் டான்ஸ் ஆர் இன் ஆக்டிங் ரெண்டுக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுற இமோஷன்ஸ் அதெல்லாம் இட்ஸ் சேம்ஸ். அண்ட் அல்டிமேட்லி இட்ஸ் இம்பார்ட்டன்ட் ஹவ் யூ கனெக்ட் வித் யுவர் ஆடியன்ஸ். அது டெலிவிஷனாக இருந்தாலும், மூவியாக இருந்தாலும், ஓடிடியாக இருந்தாலும், ஸ்டேஜாக இருந்தாலும், இட்ஸ் த சேம் கனெக்ட் தட் யூ ஹேவ் டு கிரியேட் வித் தி ஆடியன்ஸ். ஆனால் ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம லைவாக வில் பி இன்டராக்டிங். அதனால கேட்டேன், லைக் அந்த ஹை எங்க கிடைக்கும் உங்களுக்கு? அந்த ஹை வந்து ஆன் தி ஸ்டேஜ். எஸ், அதுதான் நீங்க ஒரு இடத்துல சொல்லியிருந்தீங்க, லைக் நான் ரொம்ப சூஸியா தான், லைக் நான் இதெல்லாம் ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் நான் சூஸ் பண்ணுவேன். எனக்கு ஃப்ரீயா இருக்கணும் தோணுனா ஃப்ரீயா இருப்பேன், இல்லைன்னா நடுவுல ஃபுல்லா ஒர்க் இதெல்லாம். ஆனா பட் யூ ஹவ் பீன் டான்சிங் ஃபார் லைக் so long, அதுக்கு எந்த பிரேக்குமே கிடையாது இல்லையா? ஆல்மோஸ்ட் டான்ஸ் ஹஸ் ஆல்வேஸ் பீன். இந்த 4 வயசுல ஆரம்பிச்சேன் கத்துக்கிறதுக்கு, இப்பவும் கத்துட்டு தான் இருக்கேன். 4 வயசு. எஸ். எப்படி இருக்கு மேம் அங்க இருந்து இங்க ஒரு அகாடமி எல்லாம் வச்சு யூ டீச்சிங்? ஒரு ப்ரொக்ரெஷன் நம்ம வந்து யோசிச்சுட்டே இருப்போம்ல, அடுத்தது என்ன பண்ணலாம்னு. அப்படின்னு பார்க்கும்போது கேரளாவில் கத்துக்க ஆரம்பிச்சிருந்தேன். கலாமண்டலம் டீச்சர்ஸ் கிட்ட கத்துருந்தேன். அதுக்கப்புறம் காலேஜ் டைம்லேயும் வந்து ஆக்டிவ்லி எங்களோட ஒரு குரூப் எல்லாம் இருந்தது. நிறைய யூத் ஃபெஸ்டிவல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் காம்படிஷன்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். அப்போ வந்து கிளாசிக்கல் ட்ரைனிங் கொஞ்சம் அடி வாங்கிடுச்சு. அதே டைம்ல தான் ஐ காட் இன் டு ஆக்டிங் ஆல்சோ, அந்த 10th முடிகிற அந்த பீரியட்ல. ஸோ கிளாசிக்கல் ட்ரைனிங் அங்கே ஒரு 5 years ஆல்மோஸ்ட் வாஸ் நாட் ஹேப்பனிங். பட் ஸ்டில் ஐ வாஸ் டான்சிங். நிறைய செமி கிளாசிக்கல் ஃபோக் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்போஷர் அந்த டைம்ல. தென் கல்யாணத்துக்கு அப்புறம் சென்னை வந்தாச்சு. அண்ட் ஹியர்
லாட்ஸ் ஆஃப் லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். லெஜெண்ட்ஸ் ஆஃப் பரதநாட்டியம் இங்க தானே சென்னையில இருக்கிறது. அப்படின்னு இருக்கும்போது ஐ ஜாயின்ட் குரு சித்ரா விஸ்வேஸ்வரன். ஸோ அக்கா கிட்ட முதல்ல இருந்து தட்டடவுல இருந்து ஆரம்பிச்சு. எஸ். ஸோ இட் வாஸ் என்டையர்லி an unlearning and relearning. So that shaped up my interest for Natyam. How serious it is as an art form அப்படின்றதெல்லாம் வந்து சென்னைக்கு வந்து தான் நான் வந்து அவ்வளோ டெப்த்துக்கு உள்ள போகவே ஆரம்பித்தேன். தென் அக்கா கூடவே ஒரு ஆல்மோஸ்ட் 10 years or more I think. ஏன்னா சோலோ பெர்ஃபார்மன்ஸஸ் அண்ட் அவங்களோட குரூப் பெர்ஃபார்மன்ஸஸ்லையும் நிறைய பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன். மெயின் கேரக்டர்ஸ் பண்ணியிருந்தேன் டான்ஸ் ட்ராமாஸ்லாம். ஸோ அதுவே ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கோங்களேன். Then I got busy with acting. My son was born. அவனோட ஸ்கூல் பீரியட். அப்போ டான்ஸ் விடல. ஸோ பேரலி எப்படி பேலன்ஸ் பண்ணுவானோ அப்படின்னு இருக்கும்போது ஐ ஹேட் டு லைக் ஸ்டார்ட் ஒர்க்கிங் பை மை செல்ஃப். ஸோ அப்படியே அதுக்கு நடுவுலயே ஐ ஸ்டார்டட் டீச்சிங். இப்போ வந்து 17 years டீச் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. அப்போ டீச் பண்ண ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும். அவங்க டவுட் கேட்கும் போது இல்லை அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம அந்த குழந்தைக்கு புரியல, ஸோ எப்படி மாற்றி சொல்லி கொடுக்கலாம், இல்லை வாட் இஸ் தேர் லேக்கிங் இன் மீ அவங்களுக்கு புரியுற மாதிரி நம்ம எப்படி மாத்துறது நம்மளோட தாட் ப்ராசஸ். ஸோ அதுவே வேற ஆச்சுனோ. ஸோ இட்ஸ் எவ்ரிடே லேர்னிங். அண்ட் ஆஃப்டர் ஒன் பீரியட் I'm part of certain organizations. பிரயத்னம்னு சொல்லிட்டு டான்ஸ் டீச்சர்ஸோட ஒரு குரூப் இருக்கு, அபைன்னு சொல்லிட்டு ஒரு குரூப் இருக்கு. where they kind of it's a group of teachers, next generation teachers who connects with all the legendary gurus. அப்போ அவங்களோட ஒர்க் ஷாப்ஸ் அட்டென்ட் பண்றது அந்த மாதிரி எல்லாம் நிறைய எக்ஸ்போஷர் கிடைக்க ஆரம்பிச்சது. And for past 3 years I'm also learning from Vaibhav Arekar, who is based in Pune. He is a senior performing artist. So online மூலமா அவர்கிட்ட கத்துட்டு இருக்கேன். And sometimes intensive classes வச்சுப்பாங்க. Once in a year I travel to Pune. So learning is a process. It's just continuing. Yes. But நடுவுல PG பண்ணேன் பரதநாட்டியத்தோட தமிழ்நாடு ஜெயலலிதா யூனிவர்சிட்டி. So அதுதான். So how to improve yourself, upskilling தான். மத்த எல்லா ப்ரொஃபஷன்லயும் சொல்ற மாதிரி how to upskill yourself. That is growing up. யார் உங்க இன்ஸ்பிரேஷனா இருந்திருக்காங்க மேம்? ஏன்னா நம்ம லைக் அந்த வயசுல எல்லாம் நமக்கு டிவி லைக் ப்ராப்பர் பரதநாட்டியம் டான்சர்ஸ் யாருன்னு, ஃபேமஸ் டான்சர்ஸ் யாருன்னு தெரியாத காலகட்டம்லாம் இருந்திருக்கும்ல. நம்ம சினிமா பார்த்து தானே வியந்திருப்போம். ஓகே, எப்படி அப்ப அந்த growing up who was your inspiration? See, I have seen these legends in television at that time. கேரளால இருக்கும்போது சித்ராக்காவ எல்லாம் பெர்ஃபார்ம் பண்றது நம்ம முன்னாடி பார்த்திருக்கேன். அப்போ எல்லாம் சண்டேஸ்ல there will be one கல்ச்சுரல் ப்ரோக்ராம். அப்போ ஷிர்தி சாயில புட்டபர்த்தி சாய் பாபா ட்ரஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்ற ஒரு ப்ரோக்ராம்ல சித்ராக்கா அண்ட் ஹர் ஸ்டூடெண்ட்ஸ் அட் தட் பாயிண்ட் ஐ திங்க் ஐ வுட் ஹவ் பீன், நான் வந்து 7 வயசு 8 வயசுல இருக்கும்போதுலாம் அந்த ப்ரோக்ராம் எல்லாம் பார்த்திருக்கேன். அதே டிராமா I have played that Ramar character in that. Wow. So பார்த்திருக்கேன் டிடி நேஷனல் எல்லாம் ப்ரோக்ராம்ஸ் வரதெல்லாம். பட் ஒருத்தர் அப்படின்னு பின் பாயிண்ட் பண்ற மாதிரி அப்படி சொன்னா சித்ரா விஸ்வேஸ்வரன் அண்ட் பத்மா சுப்ரமணியம் ஐ ஹவ் சீன் சார்ட் ஆஃப். தென் இவங்க சோபனாக்கா நிறைய நம்ம மலையாள மூவிஸ்லயும் பார்த்திருப்போம். அவங்களோட ஷோஸ் எல்லாம் as in movies அவங்க வந்து ஆடுறது அதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். அண்ட் ஸ்கூல் படிக்கிற டைம்ல எல்லாம் மலையாளத்துல மஞ்சு வாரியர் யூஸ் டு பி வெரி ஃபேமஸ் அட் தட் டைம். ஷி யூஸ் டு டூ வெரி வெல் இன் யூத் ஃபெஸ்டிவல்ஸ். ஸோ அது ஒரு கிரேஸ் இருந்தது அந்த ஒரு பீரியட்ல. லைக் ஷீ இஸ் வின்னிங் லாட்ஸ் ஆஃப் காம்படிஷன்ஸ் அப்படின்னு ஒரு இன்ஸ்பிரேஷன். காம்படிஷனும் பெர்ஃபார்மன்ஸும் இஸ் என்டையர்லி டிஃப்ரெண்ட். பட் அந்த புரிதலுக்கு முன்னாடி எல்லாம் whichever dancer you watch, there is so much beauty in that-ன்றது சின்ன வயசுல இருந்தே பார்த்துட்டு தான் இருந்தேன், அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்தேன். கண்டிப்பா. லைக் அது பேசும்போதே உங்க லைக் ஃபேஸ்ல அவ்வளவு சந்தோஷம் பார்க்க முடியுது மேம் டான்ஸ் பத்தி பேசும்போது. அது எப்படி இருக்கு ஒரு இடத்துல போய் நம்ம டான்ஸ் ஆடுறோம், லைக் சும்மா நான் நிறைய பேர் சொல்லி கேட்டேன், நான் மறந்துடுவேன் என்ன டான்ஸ் ஆட ஆரம்பிச்சு என்னை மறந்துடுவேங்கிற ஒரு இது இருக்குல்ல. ஹவு மச் டான்ஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யுவர் ஆர்ட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு யூ? இனிஷியலி நம்ம வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் எல்லாம் இருக்கும்ல, சின்ன குழந்தையா இருக்கும் இருந்திருக்காது. எஸ் சின்ன குழந்தைலாம் ரொம்ப ஸ்டேஜ் ஃபியர் இருக்கும். ஹார்ட் அப்படி வந்து நம்ம எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதுக்கு முன்னாடி. அண்ட் ஐ யூஸ் டு பி கம்ஃபர்டபுள் இன் சைலன்ஸ். இப்போ கொஞ்சம் அப்படிதான், பட் கொஞ்சம் இன்ட்ரோவர்ட் அந்த நேச்சர் அப்படிதான். ஸோ ஆனால் ஆன் த ஸ்டேஜ் ஐ எம் கம்ஃபர்டபுள். ஸோ அந்த மேடை ஏறுறதுக்கு முன்னாடி ஒரு பயம் வரும். பட் as you enter the stage
தென் ஐ டோன்ட் ரிமெம்பர் ஆல் தோஸ் ஃபியர்ஸ். அந்த மாதிரி அந்த பயம் எல்லாம் காணாம போயிடும்ன்ற மாதிரி. அது எப்பவுமே என்ஜாய் பண்ணிட்டு தான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து அது ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. So many years, எத்தனை வருஷமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோன்றது. இருந்தாலும் அந்த ஜஸ்ட் பிஃபோர் த ஸ்டேஜ் ஒரு இது இருக்கும். ஸோ ஒரு ப்ரேயர் சொல்லி கொஞ்சம் அது ஒரு சைலன்ஸுக்கு கொண்டு வந்து ஒரு அமைதி. ஒன்ஸ் யூ ஸ்டார்ட் தென் தெர் இஸ், அது முடிகிற வரைக்கும் யூ ஹாவ் டு பி ஆன் த ஸ்டேஜ் இல்லையா? உலகத்துக்கு. ஆமா. ஸோ யூ ஜஸ்ட் ஃபர்கெட் யுவர் செல்ஃப் அண்ட் தட் கைண்ட் ஆஃப் ப்ராக்டிஸ் யூ ஹாவ் டு be prepared. எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவீங்கன்னா? That is program எல்லாம் வர ஆரம்பிச்சாச்சுன்னா then it's at least 3 hours 4 hours on a weekly basis. At least இப்போ நான் ஒரு 3 or 4 days I'll have to dance at least 2 hours. ஏதாச்சும் ஒரு மறக்க முடியாத ஒரு ஸ்டேஜ், this is a very special stage for me, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஸ்டேஜ் அங்க போய் என்னால நிக்க முடிஞ்சதுங்கிற ஒரு விஷயம் ஒண்ணு. இன்னொன்னு, இவ்வளவு நேரம்லாம் நான் பிராக்டிஸ் 10 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், 12 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணிருக்கேன், அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸ் இருந்திருக்கா? அது happens a lot. நம்ம வந்து இப்போ சித்ராக்கா கிட்ட கத்துக்கும் போதெல்லாம் காலையில போனா சம்டைம்ஸ் தி கிளாஸ் வில் ஸ்டார்ட் அட் 7:30 in the morning and all. 7 மணிக்குல இருந்து மத்தியானம் வரைக்கும் குரூப்போட பிராக்டிஸ் போயிட்டே இருக்கும். தென் அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் சோலோ பிராக்டிஸ் இருக்குன்னா சோலோ பிராக்டிஸ் ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஃபுல் டைம் இன்டு டான்ஸ் அப்படின்னா ஆல் தி ப்ரொஃபஷனல்ஸ் ஆர் லைக் தட். வைபவ் சாரோட இன்டென்சிவ் செஷன்ஸ் இருக்கும்போது வி ஸ்டார்ட் அட் 10 o'clock. So there is a workout for 1 hour. So strengthening, நம்மளோட ஸ்ட்ரெச்சஸ் அதெல்லாம் எப்படி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு ப்ரொஃபஷனல்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுவாங்க 1 hour. அதுக்கப்புறம் அடவு கிளாஸ் ஒரு 1 hour. தென் யூ வில் கோ இன் டு டான்ஸோட மெயின் வர்ணமோ அந்த மாதிரி ஒரு மெயின் சாங் எடுத்துட்டு நிறுத்தா. ஸோ இன்டென்ஸ் நிறுத்தா மூமெண்ட்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி அப்புறம் லஞ்ச் பிரேக், லஞ்சுக்கு அப்புறம் அபிநயா. ஸோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் 7 hours 8 hours of dancing. So it happens regularly. And which is your ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் which you had like an emotional moment? இப்போ நம்ம like நான் வீடியோக்காக சொல்ல நவ்யா நாயர் மேம் எல்லாம் நம்ம பார்த்திருக்கோம் ஸ்டேஜ், like how emotional she gets when she perform in front of a stage. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கா? I've told you, no, அதுல பாவியாமி ரகுராமம் சொல்லிட்டு ஒரு மெயின் ரகுவம்ச திலகம் is the name of the production where Chitra Akka plays different characters. So I got to play the role of Rama in this ரகுவம்ச திலகம். அப்போ அக்காவோட சேர்ந்து பெர்ஃபார்ம் பண்ணேன்றது வந்து ஒரு அன்ஃபர்கெட்டபிள் ஸ்டேஜ். அதாவது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் த ஸ்டேஜ் பெர்ஃபார்ம் பண்ணும்போது ஷீ வில் ஃபர்கெட் ஹர் செல்ஃப். அவங்களுக்கு வந்து அந்த கேரக்டர் தான். ஸோ குஹாவா எல்லாம் பண்ணும்போது ஷீ வில் க்ரை ஆன் த ஸ்டேஜ். அப்போதான் நான் வந்து நேர்லயே நம்ம பாக்குறோம், நம்ம வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தவிர ஷீ வில் க்ரை. அண்ட் அவங்கள பொறுத்த வரைக்கும் தட் மொமெண்ட் வாட் கம் ஸ்பான்டேனியஸ்லி அப்படிதான் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ நம்ம எவ்வளோ ரிஹர்ஸ் பண்ணாலும் ஆன் த ஸ்டேஜ் இட் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ யூ வில் ஹாவ் டு கீப் அடாப்டிங் டு யூனோ ஆக்ஷன் ரியாக்ஷன் அப்படின்றது மாறிட்டே இருக்கும் ஆன் த ஸ்டேஜ். எவ்வளோ நம்ம ப்ரீ பிளான் பண்ணாலும் நம்ம டயலாகுக்கு நான் வந்து மாடுலேஷன் மாற்றி பேசலாம். ஸோ அந்த ரிப்ளை வந்து நம்ம அந்த மாடுலேஷன்ல தானே பதில் சொல்லணும். ஸோ இட் யூஸ் டு பி லைக் தட். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லா முடிச்சிட்டோம் அப்படின்றது ஒரு பயங்கர ஃபீலா இருந்தது. அண்ட் ஐ ஹவ் சீன் அதர்ஸ் பெர்ஃபார்மிங் திஸ். நான் சொன்னேன் இல்லையா, ஸோ பீயிங் ராமா இன் தட் ரகுவம்ச திலகம் இஸ் அன் அன்ஃபர்கெட்டபிள் மெமரி ஃபார் மீ. அதுக்கப்புறம் வந்து நான் என்னோட ஸ்டூடெண்ட்ஸை வச்சு என்னோட ஃப்ரெண்ட் சஷ்ரேகா ராம்மோகன் சொல்லிட்டு அவங்களோட கொரியோகிராஃபியில வி ரீடிட் திஸ் சேம் ரகுவம்ச திலகம். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சேர்ந்து இப்போ நான் ஆடிட்டு இருக்கேன். So அது வந்து reliving experiences. So journey continues. அது நம்ம இப்போ 17 years you've been like ஒரு டான்ஸ் ஸ்கூல் வச்சிருக்கீங்க. அப்போ இனிஷியலி நம்ம ஒரு டான்ஸ் ஸ்கூலை ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணணுங்கும் போது அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் என்ன மாதிரி இருந்துச்சு மேம்? லைக் you've studied அது இருக்கு, அது இல்லாம ஒரு ஸ்கூலா ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு ரிசர்ச் அந்த மாதிரி ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அந்த டைம்ல? It was a gradual progression. அதுக்குன்னு நான் வந்து particularly I didn't prepare. பட் அதுதான் சொன்னேன், நான் வந்து இனிஷியலி 3 குழந்தைங்களை வச்சுட்டு தான் ஆரம்பிச்சேன். அப்போ அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும் போது நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியல அப்படின்றது புரியல வந்து. Then I did my PG in பரதநாட்டியம். So further theoretically நம்ம வந்து என்னெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டியது இருக்கு, how much of research should happen. அண்ட் ஒரு கான்செப்ட் எடுத்தாச்சுன்னா அதுக்கு கொரியோகிராஃபி பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன யோசிக்க வேண்டியது எல்லாம் அந்த பீரியட்ல தான் நான் கற்றுக்க ஆரம்பித்தேன். அப்புறம் வந்து குட்டி குட்டி சாங்ஸ் அவங்களுக்கு கொரியோகிராஃபி பண்ணுறது. ஸோ யூ பேரலி யூ ஹாவ் டு கீப் லேர்னிங். அந்த தாளத்தை பற்றியும் எப்படி அந்த ராகபாவத்தை கொண்டு வரலாம், அந்த
கான்டெக்ஸ்ட் வந்து எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அதெல்லாம் வந்து புரிஞ்சுட்டு தான் நம்ம சொல்லி கொடுக்க முடியும். அப்படி ஒரு 12 years ஒரு 10 to 20 ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் போயிட்டு இருந்தது. தென் ஆஃப்டர் லாக்டவுன் ஐ வாஸ் லுக்கிங் ஃபார் எ லார்ஜர் ஸ்பேஸ் அண்ட் ஆல். ஸோ இந்த ஸ்பேஸ் அமைஞ்சுது. இப்போ இங்கே வந்து கிட்டத்தட்ட 2 years ஆகுது. ஸோ அப்படியே த ஸ்பேஸ் இஸ் லார்ஜர்ன்றதுனால நிறைய என்கொயரிஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் now I have around 70-80 students here. Wow. So I have my seniors assisting me. அப்படி போயிட்டு இருக்கு. ஸோ எவ்ரி டைம் யூ ஹேவ் டு ரீலேர்ன். ஒரு புது சாங் எடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடி யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த லிரிக்ஸ். அதில் வந்து என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்கு, அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து என்ன கேப்பபிலிட்டி இருக்கு. ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கல்ல. as an individual அவங்களோட இமோஷனல் லெவல் வில் பி டிஃப்ரெண்ட், மெச்சூரிட்டி லெவல் வில் பி டிஃப்ரெண்ட். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு தான் கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் சொல்லிக் கொடுக்க முடியும்னு நினைக்கிறேன். இட்ஸ் நாட் கைண்ட் ஆஃப் டெக்ஸ்ட் புக் ஸ்பூன் ஃபீடிங் மாதிரி பண்ண முடியாது. இட் ஷுட் பி a little bit of customized. நான் இது ஏன் கேட்டேன்னா, லைக் நம்ம நிறைய பேர் சொல்லி கேட்டிருக்கோம், பேஷனா இருக்கிற வரைக்கும் டான்ஸ் அழகா இருக்கும், ஆனா ப்ரொஃபஷனா வந்துட்டு அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது நம்ம லைக் மணி வைஸ் பார்த்தாலும் அதுல நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அது இல்லாம வெளில இருந்து லைக் சொசைட்டியோட பார்வையும் டிஃப்ரெண்டா இருக்குங்க. அந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? 100%. சொசைட்டியோட பார்வை அது எனக்கு தெரியல. பிகாஸ் ஐ நெவர் பாதர்ட் அபவுட் தட். ஆர்டிஸ்டா இருக்க வேண்டியது, டான்ஸரா இருக்க வேண்டியது அப்படின்றதெல்லாம் அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ்ல இருந்தது அந்த கன்ஃபியூஷன். ஸோ ஒன்ஸ் யூ டேக் இட் அப், ஒரு ப்ரொஃபஷனலா நாம பார்க்கும்போது யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் மச் ஆஃப் டைம் ஷுட் பி கான்ட்ரிபியூட்டட் அப்படின்னு இருக்கும்போது இட் இஸ் நாட் ரிவார்டிங் லைக் எனி அதர் ப்ரொஃபஷன்ஸ். ஸோ ஃபினான்ஷியலி ஃபுல் டைமா இது ப்ரொஃபஷனல் எடுத்துக்கிறவங்க நிறைய பேர் சஃபர் பண்றாங்க தெரியும். இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் த பேஷன் தட் இந்த ஆர்ட் ஃபார்ம் அது முன்னாடி போறது அந்த பேஷன்னால மட்டும்தான். பட் ஃபினான்ஷியலி 100% இட்ஸ் நாட் அ ரிவார்டிங் ப்ரொஃபஷன். நான் வந்து ஆக்டிங்கும் பேரலி கொண்டு போறதுனால ஐ டோன்ட் ஹாவ் மச் ஆஃப் அன் இஷ்யூ. பட் அது ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் எடுக்கிறது வந்து ரொம்ப ரிஸ்க். 100%. ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வில் பி தேர், பட் இட்ஸ் ஆல்வேஸ் டான்சர் தான் வந்து நம்ம ஆல் த கேபிட்டல் ஷுட் பி டன் பை தி. ஆமா. So parallelly if you're teaching, then that is a source of income. இப்போ சோஷியல் மீடியா வந்து ஓப்பன் ஆயிருக்கு. there are people who are influencers, dance influencers, content creators பண்றாங்க. in that way there is an additional income. But as a performer I don't think anybody survives on being a performer and it's only about passion. ஆமா மட்டும்தான். இல்ல இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இதுவும் இன்னொரு ப்ரொஃபஷனும் நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஆக்டிங்ல how much income you earn, நான் வந்து நிறைய காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு தான் இது வந்து எடுத்துட்டு இருக்கேன். அதை எதிர்பார்த்துட்டு அந்த இதுக்கும் நான் இதுவும் வந்து கம்பேரே பண்ண முடியாது. then I'll always be unhappy. கண்டிப்பா. எப்பயாச்சும் லைக் என்னன்னா இந்த கல்ச்சர் சேஞ்ச் ஆயிருக்கு நீங்க பாத்திருக்கீங்களா? நான் ஒரு இடத்துல ஒரு ரீல்ஸ் நம்ம பார்த்தேன் மேம். டான்ஸ் டீச்சர் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க கலாமண்டலத்துல இருந்து படிச்சு வந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இப்ப எல்லாருமே ஆன்லைன்ல ரேண்டமா யாரோ என்னமோ சொல்லி கொடுக்குறாங்க. அவங்க நிஜமாவே டீச்சர்ஸ், அவங்களுக்கு நிஜமாவே டான்ஸ் தெரியுமா எதுவுமே தெரியாம அவங்க அப்படியே பாக்குறாங்க. அப்போ இங்க டான்ஸ் நம்ம ஒண்ணு கத்துட்டு நம்ம ஒண்ணு சொல்லி கொடுக்குற இடத்தோட அந்த வேல்யூவே போயிருச்சுங்கிற மாதிரி ஒரு பார்வை இருக்கு. கரெக்ட்னு எனக்கும் தோணுது. ஆன்லைன்ல எல்லாமே நிறைய அவைலபிளா இருக்கும்போது எல்லாருமே அது எங்கேருந்து வேணாலும் கத்துக்கலாம், எப்படி வேணாலும் சொல்லி கொடுக்கலாம், எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன். ஸோ அது என்ன நோக்கத்துல ஒருத்தவங்க கோரியோகிராஃபி பண்ணியிருப்பாங்க. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ நம்ம 1-to-1 நம்ம கிளாஸஸ் எடுக்கும்போது இப்போ 10 பேர் ஒரு கிளாஸ்ல இருந்தா கூட அந்த 10 பேருக்கும் டிஃப்ரெண்ட் டேலண்ட்ஸ் இருக்கும். சம் கேர்ள்ஸ் வில் ஹாவ் நைஸ் ஃபேஷியல் ஃபீச்சர்ஸ். Abhinaya will be very very easy for certain people. Nritta will be as in dance movements, adavus அந்த மாதிரி சொல்றோம் இல்லையா. ஸோ நிருத்தா பேஸ்டா இருக்கிறது வந்து ரொம்ப ஈஸியா, ரொம்ப நிறைய ஸ்டாமினா இருக்கவங்க இருப்பாங்க. அப்படின்னு எல்லாம் இருக்கும்போது நம்ம பார்த்துட்டு ஓகே இவங்களுக்கு இந்த அடவு நல்லா இருக்கும், இந்த போஸ் நல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ I have long hands, but some kids will have shorter hands. So this pose might not look nice. சிலவங்களுக்கு வந்து இப்படிதான் வைக்க முடியுமே கையை. So I cannot tell them push it like this. So you have to do only. So the aesthetics changes. If the kid is having only this short hand, how is it looking? Yeah. இதெல்லாம் வந்து நம்ம 1-to-1 பார்த்தா தானே தெரியும்.
ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் லாஸ்ட் இல்லையா. இப்போ நானே வந்து ஆன்லைன் கிளாஸில் அட்டெண்ட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து தனித்தனியாக பார்த்துட்டு தென் ஸ்டில் தட் இமோஷன் இஸ் நாட் ட்ரான்ஸ்ஃபர்ட். நம்ம வந்து நேரில் லைவாக பார்த்து இப்போ நம்ம பேசுகிறதும் ஒரு ஜூம் காலில் பேசுறதுன்றது டிஃப்ரெண்ட். ஆனால் அட்வான்டேஜ் இஸ் லைக் இட் பிகேம் வெரி ஜெனரலைஸ்ட். இப்போ ஒரு ஸ்கூல் கிட்ட தான் இருந்தது இந்த ஆர்ட் ஃபார்ம். ஒரு சாங்கோட காம்போசிஷன் ஒரு டீச்சர் அண்ட் அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருந்தது அப்படின்ற சிச்சுவேஷன் மாறி doors have opened a lot. People are ready to share more because everybody is sharing. So advantage இருக்கு, disadvantage is I think in this way commercialize ஆகிறதுக்கும் இன்னும் ரொம்ப it's like anybody can teach anything and you can charge anything. அந்த மாதிரி ஒரு சினாரியோ அதுவும் இருக்கு. எஸ். நீங்க என்ன மாதிரி பர்சனலா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? இப்போ 17 இயர்ஸ் ஆச்சு, என்ன மாதிரி ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கோ த்ரூ பண்ணிருக்கு? இது ஒரு பிசினஸா நீங்க பார்க்கும்போது கூட லைக் ஆர்ட் ஃபார்ம் எல்லாமே கம்ப்ளீட்லி, பட் திஸ் இஸ் ஆல்சோ பிசினஸ். நான் பிசினஸா பார்க்கறது இல்லை உண்மையா சொன்னா. இப்போ அப்படி நான் பிசினஸா பார்க்கறது இருந்தா ஐ ஷுட் ஹேவ் ஒன்லி டன் ஆக்டிங். தட் இஸ் மை ஃபர்ஸ்ட் பேரலல். நிறைய ப்ரோக்ராம்ஸ் வரும்போது we have to do a lot of rehearsals. அந்த ரிஹர்சல்ஸுக்குன்னே நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஒரு மணி நேரம் மேடையில் ஆடணும்னா ரெகுலர்லி ஆடிட்டே இருந்தால் தான் அந்த 1 hour பெர்ஃபார்ம் பண்ண முடியும் கண்டினியூஸ்லி ஸ்டாமினா வைஸ். அதுலேயே நம்ம குவாலிட்டி கொடுக்கணும், குவாலிட்டியாக நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா இட் ஷுட் பி அட்லீக் நம்ம ஒரு 1 year முன்னாடி கொரியோகிராஃபி பண்ணி ஒரு சிஸ்டம் கரெக்டாக மைண்டில் ஏற்றி அந்த 1 year நம்ம அதே 1.5 மணி நேரம் ஆடிட்டே இருக்கணும் ஆல் த 365 days. ஸோ இஃப் யூ ஆர் நாட் டான்சிங் ஃபார் 1 day, ஏன்னா நம்மளோட ஸ்டாமினான்னு ஒன்று இருக்கு, ஏஜ்னு ஒன்று இருக்கு, அப்போ கண்டினியூஸ்லி 6 hours எல்லாம் ஒர்க் பண்ணது ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ ஹாவ் டு ஒரு நாளைக்கு வந்து கொஞ்சம் நல்லா இன்டென்சிட்டியா ஆடிட்டு அடுத்த நாள் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா பண்ணுவேன். அந்த மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி எல்லாம் பண்ண வேண்டியது இருக்கு. அப்போ டைம் பிகேம் பிக் சேலஞ்ச் ஃபார் மீ. அட் ஒன் பாயிண்ட் வந்து ஆக்டிங் ப்ராஜெக்ட் புதுசு வரும்போது இது பண்ணவா அது பண்ணவா அப்படின்றது. ஸோ பிஸ்னஸ் அப்படின்ற பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து எடுத்துக்கவே இல்லை. அப்படின்னா I would have stopped dancing and completely only acting. And இப்போ வந்து I told you, I've expanded the class. அப்படின்னா கூட I'm taking a reasonable fee. எதுவுமே வந்து நான் புஷ் பண்ணி பண்ண வைக்கிறது இல்லை. See, இப்போ 3 yearsல அரங்கேற்றம் பண்ணணும், அதுக்கு நான் இவ்வளோ சார்ஜ் பண்ணுவேன். ஆர் சிலங்க பூஜை யூ ஹாவ் டு டெஃபினெட்லி டூ ஆஃப்டர் 1 year. அப்படி அது அந்த 1 yearல சிலங்க பூஜை பண்றதுன்றதே ஐ டோன்ட் நோ. நோ கமெண்ட்ஸ். ஒரிஜினலி சிலங்க பூஜையோட கான்செப்டே வந்து அவங்க ஆட கற்றுக்க ஆரம்பிக்கும் போது சிலங்கக்கு பூஜை பண்ணி அந்த நெல் போட்டு அதுக்கு மேலே ஆட வச்சுப்பாங்க. தட் இஸ் வென் தே ஸ்டார்ட் லேர்னிங். பட் இப்போ அது கான்செப்ட் மாறிடுச்சு. இன் தோஸ் டேஸ் ட்ரெடிஷ்னலி அப்படி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஒரு பீரியட் கொஞ்சம் அவங்க அடவு கற்றுட்ட பிறகு, கொஞ்சம் ஃபியூ சாங்ஸ் கற்றுட்ட பிறகு நம்ம ஒரு ஆடியன்ஸை நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் கூப்பிட்டு ஒரு சபா மேடையில் பண்ணுறது. ஸோ தட் த kid is also inspired to learn further. அப்படின்னு எடுத்தா fine. But if it's forced, I don't think that's the right way to do that. And அரங்கேற்றன்றதும் professionally you are ready to நீங்கள் வந்து டேலண்டடாக இருக்கு, நான் இவ்வளோ கற்றுந்தேன், இவ்வளோ வருஷம் நான் வந்து உழைச்சிருக்கேன் அப்படின்றது ஸ்காலர்ஸ் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது தான் அரங்கேற்றம். யூ டோன்ட் ஹாவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச். நானே என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் வந்து நல்லா யோசிச்சுட்டு வேணும்னா பண்ணுங்க, ஐம் நாட் கம்பெல்லிங் யூ, பட் யூ கேன் டூ, யூ மே டூ அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு தான் இது வரைக்கும் பண்ணியிருக்கேன். ஆட் பார்த்து அந்த டைம்ல இவரோட ஃபேமிலியில தேவர் லுக்கிங் ஃபார் அன் அலையன்ஸ். ஸோ ஆக்டரா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃபோன் பண்ணி கேட்டாங்க. தென் அது ஜாதகம் எல்லாம் பார்த்து அப்படிதான் எங்களோட மேரேஜ். அண்ட் தென் ஐம் ஷிஃப்டிங் டு சென்னை. You were married very young. Yes. I completed my degree and then 21. Yes. நிறைய பேர் வந்து லவ் கம் மேரேஜ் அப்படியும் சொல்லலாம். ஏன்னா ஒர்க் பண்ணிருக்கோம் அப்படின்னு பார்த்தா லவ் அங்கே வந்து ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சா அப்படின்னு there is no, you cannot definitely say.